கெட்டிமேளம் சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். வெற்றியோட அம்மாவும் அவங்க அக்காவும் கோவிலில் முனுசாமியோட பொண்ணு பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேருக்கும் அவங்கள ரொம்பவே பிடிச்சி போயிடுது. எப்படியாவது வெற்றியை கோவிலுக்கு வர வைக்கணுன்றதுக்காக அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வெற்றிக்கு கால் பண்ணி நாங்கள் எல்லோரும் கோவிலுக்கு வந்திருந்தோம், இப்போ என்னால் ஒரு உடம்பு ரொம்ப முடியல, நீ உடனே கோவிலுக்கு வா அப்படின்னு சொல்ல வெற்றி பதறி அடிச்சுக்கிட்டு கோவிலுக்கு வராரு. கோவிலுக்கு அவங்க அம்மாவை பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு பதறி போய் கேட்க, யாருக்கும் எதுவும் ஆகலை, நான் சும்மா தான் உன்னை வர சொல்லி சொன்னேன், கோவிலுக்கு வான்னு சொன்னால் நீ வர மாட்டேன், அதனால தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சரி கோவப்படாமல் போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. வெற்றி சாமி கும்பிட்டுட்டு கோவிலை சுற்றி வந்துட்டுருப்பாங்க. அதே மாதிரி கரெக்டாக மோனிகாவும் முனுசாமியோட பொண்ணு கோவிலை சுற்றிட்டு கரெக்டாக சாமி முன்னாடி நிற்கிறாங்க. ரெண்டு பேரும் ஜோடியாக நின்றுட்டுருப்பாங்க. இதை பார்த்த மோனிகா உடனே ஐயருக்கு சிக்னல் கொடுக்குறாங்க. உடனே ஐயர் என்ன பண்ணுறாருன்னா, உள்ளே போயிட்டு ரெண்டு மாலையை எடுத்துகிட்டு வராரு. இதெல்லாம் தூரத்தில் இருந்து வெற்றியோட அம்மாவும் அவங்க அக்காவும் பார்த்துட்டு இருப்பாங்க. மாலை எடுத்துகிட்டு நேராக முனுசாமியோட பொண்ணு கழுத்துலையும் அப்படியே பக்கத்தில் நின்றுட்டு இருந்த வெற்றியோட கழுத்துலேயும் போடுறாங்க. வெற்றிக்கு என்னடா இது நம்ம கழுத்தில் போடுறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருப்பாரு. ரெண்டு பேருக்கும் மாலையை போட்டதுமே ரேணுகா யோசிக்கிறாங்க, ஜோடி பொறுத்தோ ரொம்ப நல்லா இருக்குது, அந்த கடவுளே இவங்க ரெண்டு பேரையும் ஆசீர்வாதம் பண்ணிட்டாரு, அந்த கடவுளோட ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி மோனிகா ஒரு செட்டப் பண்ணிடுறாங்க. இன்னொரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, மகேஷ் அஞ்சலி எப்படியாவது அவங்க வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேச விடாமல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. நம்ம கூட இவ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது, எப்போவுமே அவங்க வீட்டை பற்றி தான் யோசிக்கிறா அப்படின்ற மாதிரி யோசிக்க ஒரு மொபைல் கேமரா வாங்கி வீட்டில் வச்சுட்டு போயிடுவாங்க. இதனால் அஞ்சலி சிக்னல் சுத்தமாக கிடைக்காது. அவங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கால் பண்ணி பார்ப்பாங்க, சுத்தமாக யாருக்குமே கால் ரீச் ஆகாது. சரின்னு லேண்ட்லைன்லேருந்து கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ மகேஷ் யோசிக்கிறாரு, சிசிடிவியில் பார்த்துட்டு லேண்ட்லைனில் கால் பண்ணி பேசுகிறத பார்த்துட்டு நாம் இந்த லேண்ட்லைனை கனெக்ஷனை கட் பண்ணாமல் விட்டுட்டோமே, முதல்ல அதை நாம் பண்ணணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு மகேஷ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்ததுமே அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்காக காஃபி போடுறதுக்காக கிச்சனில் போயிருப்பாங்க. அந்த சமயம் பார்த்து கரெக்டாக மகேஷ் திருட்டுத்தனமாக அந்த டெலிஃபோன் லேண்ட்லைன் கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுடுறாரு. கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா மகேஷ் நான் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, இந்த நைட் டைமில் நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை எனக்கு முக்கியமான மீட்டிங் இருக்குது, அதனால் நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்ல, அப்போது அஞ்சலி சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, நீங்கள் இப்படி தனியாக விட்டுட்டு போயிடுறீங்களே, நான் எப்படி இருக்க முடியும், ஃபோன் வேறு யாருக்கும் போகவே மாட்டேங்குது, நான் எல்லாருக்கும் பண்ணி பார்த்துட்டேன், சிக்னலே சுத்தமாக கிடைக்கல, உங்கள் ஃபோனாவது கொஞ்சம் கொடுங்க, நான் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே மகேஷ் சொல்கிறாரு, இங்கே பாரு அஞ்சலி, நீ சும்மா ஃபோன்லலாம் பேசாத, இங்கே பாரு என் ஃபோனில் கூட சுத்தமாக சிக்னல் இல்லை அப்படின்னு சொல்ல, ஃபோனில் ஏன் என்னோடய மொபைலில் தான் சிக்னல் இல்லைன்னு பார்த்தா உங்களுக்கும் சிக்னல் கிடைக்கலையே, நான் என்னோடய மொபைல் தான் ப்ராப்ளம்னு நினச்சேன், உங்களதுல சிக்னல் கிடைக்கலனா சரி நான் லேண்ட்லைன்லேயே பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நீ பேசிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மகேஷ் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அப்போ அஞ்சலி என்ன பண்ணுறாங்கன்னா, சரி நம்ம வீட்டுக்கு கால் பண்ணி பேசலாம் அப்படின்னு போயிட்டு லேண்ட்லைனில் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. லேண்ட்லைன்லேயும் சுத்தமாக ரீச் ஆகாது. இதனால் அஞ்சலி ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகிடுவாங்க. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.